நம்ம முன்னாடிலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம், இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வீக்னா 2 விக்கெட் விழும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா வீட்லேயும் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். விஜய் சேதுபதி போன வாரமே டபுள் எவிக்ஷன் இருக்கும், பட் இருந்தாலும் பண்ணலை, ஒரு எவிக்ஷன் தான் பண்ணுறோன்னு கலையை மட்டும் அனுப்பி விட்டார். அரோரா தப்பிச்சுக்கிட்டாங்க. அவங்கள இந்த வாரம் நாமினேட்டும் பண்ணல, அதனால் இன்னுமே அவங்க சேஃப் ஆகிட்டாங்க. யார் எவிக்ட் ஆகியிருக்காங்க? ரம்யா ஜோங்க. எதிர்பார்த்தது நடந்து விட்டது அப்படின்னு சொல்கிறத விட தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கல. ஏன்னா இந்த மேடைங்கிறது இப்போ வாட்டர்மெலன்லாம் பார்த்தீங்கன்னா 30 நாள் ஆடுறாரு. அவருக்கு தான் அவன் நிறைய கிரிட்டிசைஸ், அதை பற்றிலாம் கவலைப்படாத, எவ்வளவு தாக்குதல் இருந்தாலும் நின்று ஆடுறாருல, அதனால மக்கள் வாக்களிப்பாங்க. இவங்க ரொம்ப சேஃப் கேமுக்கு போயிட்டாங்கங்க. ரம்யா ஜோ இவங்க கொஞ்சம் ஆடி இருக்கலாம். அவங்க என்னமோ ஒரு குழுவோடு இருந்தால் நமக்கு என்னமோ ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்குமோ என்னன்னு நினச்சாங்களா தெரில. நாம் நினைக்கிறது ஒன்று, பட் மக்கள் நினைக்கிறது ஒன்று அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாயிருக்கு. ரம்யா ஜோ எவிக்ட் ஆகுறாங்க. 2வது எவிக்ஷன் யாருன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. ஸ்டே டியூன், நம்மளுடன் தொடர்ந்து பயணப்படுங்க. அடுத்தது வேறு என்ன, பிக் பாஸ் சம்மந்தமான அனைத்து நிகழ்வும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்கள்.